ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணாரா, பிரயாணம் பண்ணார் தன் சொந்த கிராமத்துக்கு. பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கிராமத்தில் ஏதோ பண பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு தெரியுமா, நிச்சயமா நமக்கு சாதகமாக இந்த கேஸ் முடியாது, நம்ம தோற்று தான் போகணும்னு தெரியுமா. இதில் தோல்வி தான் நமக்கு கிடைக்கும், நமக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம் தான் கிடைக்கும்னு சொல்லி தான் போனார். ஆனால் போன உடனே ஒரு அதிர்ஷ்டவசமாக இவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அவர் கிராமத்துக்கு போனாராம், அவருடைய கேஸ் ஜெயித்து விட்டது. ஜெயித்தவன ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போ அவர்கிட்ட அவங்க அண்ணா சொல்கிறேன், 4 3 சொல்லுவாங்க, சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியாது, நான் ரூபாயில் கணக்கு சொல்கிறேன். 16 ரூபாய் கையில் இருந்துச்சான். இதை பார்த்த உடனே இந்த வெற்றி நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு 16 ரூபாயில் 2 ரூபா கொடுத்து நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி குடிச்சார். நல்லா காஃபி குடிச்சிட்டு மீதி கையில் எவ்வளோ வச்சிருப்பாங்க, இப்போ 14 ரூபாய் இருக்கும். 2 ரூபா போயிடுச்சுன்னா 14 ரூபாய். இந்த 14 ரூபாய் எடுத்து நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். இவன் இங்கிருந்து மறுபடியும் சென்னைக்கு வரதுக்கு 12 ரூபாய் டிக்கெட். மீதி கையில் எவ்வளோ இருக்கு, 2 ரூபாய் இருக்கு. நல்லா கணக்கு இதில். இப்போ என்ன பண்ணா, 12 ரூபாய் டிக்கெட்டுக்கு போக 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கையில் இருக்கு. மீதி 2 ரூபாய் காஃபி குடிச்சாச்சு. அப்போ ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணானா, ஒரு கழுத்து தெரியாத பிச்சைக்காரன் வந்து ஐயா தர்மம் போடுங்க, ஐயா தர்மம் போடுங்க. இவர் யாருக்கும் பிச்சை போட மாட்டாரு, பிச்சை போடுறது பிடிக்காதான், அது மாதிரி பழகவும் மாட்டார். அன்னைக்கு நம்ம ஜெயம் எடுத்துட்டோம்ல, வெற்றி அடைஞ்சிட்டோம்ல, அதனால பிச்சை போடலாம்னு சொல்லி முடிவு எடுத்தும் போது கையில் பார்த்தா 2 ரூபாய் இருக்கு, 12 ரூபாய் டிக்கெட் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லி 2 ரூபாய் இந்தா போ அப்படின்னு 2 ரூபாய் போட்டார். பிச்சைக்காரர் வந்து சந்தோஷமாப்பா 2 ரூபாய் அன்னைக்கு 2 ரூபாய் காசு பேசு, 2 ரூபாய் போட்டுருக்காரு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்டு ஓரமாக நின்று போய் பிச்சை எடுத்துருக்கோம். இவர் என்ன பண்ணாரா, நேராக 12 ரூபாய் டிக்கெட் கவுண்டர் போனார். சென்னைக்கு டிக்கெட் கொடுங்க. அவங்க சொன்னாங்க, சாரி சார், டிக்கெட் 13 ரூபாய், நேற்று வரைக்கும் 12 ரூபாய், இன்னிலேருந்து 13 ரூபாய். ஐயோ, 1 ரூபாய்க்கு எங்கே போயிட்டு 1 ரூபாய் இல்லையே, என்ன செய்யறது? சரி போய் அந்த ஆள்கிட்டே வாங்கிடலான்னு போனா, கடன் கொடுத்தா திருப்பி வாங்கலாம், தர்மம் கொடுத்தா வாங்க முடியுமா? இல்லை, அவன் என்ன பண்ணா, தர்மம் கொடுத்தா எப்படி வாங்குறது, வாங்க முடியாது. இப்படி போறாரா இப்படி நிற்கிறாரா, ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த பிச்சைக்காரனை பார்த்தா. அப்போ ஒரு சில ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சில்லறை இருக்காது இல்லையா, 5 ரூபாய் எடுத்து போட்டு 4 ரூபாய் தட்டில் எடுத்துவாங்க. உனக்கு 1 ரூபாய் தான் தர்மம் கொடுப்பாரு. 1 ரூபாய் போட்டு 50 காசு எடுத்துருவாங்க, 50 காசு போட்டு 4 நாள் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் 2 ரூபாய் போட்டு 1 ரூபாய் எடுத்துருவாங்க. அப்பயே நம்ம என்ன பண்ணலாம், கையில் 12 ரூபாய் இருக்குல்ல, 1 ரூபாயை போட்டுருவோம், போட்டுட்டு 2 ரூபாய் கையில் எடுத்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக 1 ரூபாய் எடுத்துட்டு போனார். போயிட்டு பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு 1 ரூபாய் டான்னு போட்டுட்டு 2 ரூபாய் எடுக்கலாம். அவரே பேசான், ஐயா யாரோ ஒரு புண்ணியமா 2 ரூபாய் போட்டாரு, இதை போய் எடுக்க பாக்குறீங்களே, ஐயோ இல்லை 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 நச்சுமா தெரியாம எடுத்தேன், அப்படியே வச்சு சொல்லிட்டு 2 ரூபாய் வச்சுட்டு வந்தார். கையில் எவ்வளோ காசு இருக்கு, எவ்வளோ வேணும், 13 ரூபாய் வேணும். கையில் இருக்கு 11 ரூபாய் இருக்கு. இது என்ன நமக்கு வந்த சோதனை? இது வரைக்கும் வாழ்க்கையில் தர்மமே பண்ணதில்லை, முதல் முறையா பிச்சை போட்டு இப்படி பிச்சைக்காரனை போல நிற்க வச்சாங்களே. பெட்டியை தூக்குனாராம், தலையில வச்சாராம். ஏங்க 11 ரூபாய் டிக்கெட்டு கிடைக்கணும், எங்க போகணும், இன்னும் 2 ஷாப்பிங் நடந்து போகணும். சரி தர்மம் பண்ண பாவத்துக்கு போறேன், தூக்கி தலையில பெட்டி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சார். நடந்தா 2 ஷாப்பிங் தள்ளி போன உடனே எவ்வளோ டிக்கெட் 11 ரூபாய் கூடி என் தலையில் டிக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்து பெட்டியை வச்சாராம். உட்காந்தாராம் சோஃபால, டிவியை போட்டாராம். இவர் எந்த ட்ரெயினை தவற விட்டாரோ அந்த ட்ரெயின் விபத்துக்குள்ளாகி அநேகர் மறித்து விட்டார்கள் ஒரு சொல்லுச்சு. அவர் சொன்னதுதான், அவர் புத்தகத்தில் எழுதின ஒரு சம்பவம் தான். எந்த ட்ரெயினை தவற விட்டாரோ அந்த ட்ரெயின் என்ன ஆயிடுச்சான், ஆக்சிடென்ட் ஆகிட்டு அநேக பரிதாபமான சம்பவங்கள் நடந்து விட்டதாக அவர் படித்தார். அப்போ சொன்னாராம், தர்மம் என்ன பண்ணிச்சான், என்ன காத்துச்சான்? இது வரைக்கும் தர்மமே பண்ணலை, அன்னைக்கு தான் தர்மம் பண்ணுறது. தர்மம் பண்ண உடனே தேவன் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் தலையை பாதுகாத்து. அல்லேலூயா.